வைகாசி விசாகம் அப்படின்றது முருகனுக்குரிய முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று. இன்னைக்கு வீடியோல வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன, வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் முறை என்ன, யாரெல்லாம் வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், இன்னும் வேற என்னெல்லாம் நாம வைகாசி விசாகம் அன்னைக்கு செய்யும் போது நாம நினைச்ச வேண்டுதல் நிறைவேறும், இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் அப்படின்ற 3 அசுரர்களை அழிப்பதற்காக இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது. இந்த 3 அசுரர்கள் தேவர்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டியிருக்காங்க. தன்னோட நெற்றி கண்ணுல இருந்து ஒரு தீ பிளம்ப வெளியேற்றி இருக்காரு சிவபெருமான். தேவர்களே தாங்க முடியாத அளவுக்கு அந்த தீப்பிழம்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சரவண பொய்கை அப்படின்ற நதியில அந்த தீப்பிழம்ப குளிர்விக்கும் போது அதுல இருந்து 6 குழந்தைகளாக முருகன் அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்வதி தேவி அந்த 6 குழந்தையையும் ஒரு சேர அரவணைத்து ஒரே உருவத்தையும் 6 முகத்தையும் கொண்ட முருகனாக இந்த வைகாசி விசாகம் நாள்ல தான் மாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் முருகப்பெருமான் ஆறுமுகன் அப்படின்ற பேரால அழைக்கப்பட்டிருக்காரு. சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்து பார்வதி தேவியின் அருளால ஆறுமுகமாக அவதாரம் எடுத்ததுனால தான் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இன்னும் சூரபத்மனை அழிக்க தன்னிடமிருந்த ஒரு சக்தி வாய்ந்த வேலை முருகனுக்கு பார்வதி தேவி கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வச்சுதான் முருகன் சூரபத்மனை அழிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு திருவிழாவை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, வைகாசி விசாகம் உருவான கதையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வைகாசி விசாகம் அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். முருகன் அப்படின்னாலே நாம என்ன கேட்டாலும் கொடுக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை இருக்கிறவங்க, அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே முருகனுக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா அவங்களோட வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வேண்டுதல்லாம் எதுவும் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு. உங்களுக்கு வேண்டுதல் எதுவும் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு உடல் நலத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்களுமே நான் சொல்ற மாதிரி வழிபாடு செய்யலாம். சரி, எந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்ப்போமா? ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் வைகாசி விசாகம் வருது. அன்னைக்கு விசாக நட்சத்திரம் மதியம் 3:30 மணி வரைக்குமே இருக்கு. முருகனுக்கு வழிபாடு செய்யறது, கோயிலுக்கு போறது எல்லாமே நீங்க காலையிலிருந்து மதியம் 3:30 மணிக்குள்ளேயே பண்ணிக்கலாம். அன்னைக்கு முழுவதும் நான் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில சீக்கிரமாவே எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிருங்க. முருகனோட திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு முருகனுக்கு ரொம்பவே உகந்த செவ்வரளி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, மஞ்சள் அல்லது வெள்ளை நிற பூ வச்சும் நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். ஒரு சில வீட்டுல முருகனோட வேல் சிலை இந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யற பழக்கம் இருக்கும். அவங்க கண்டிப்பா அந்த நாள்ல பால் வச்சு அபிஷேகம் செஞ்சு முருகனை வேண்டிக்கணும். வைகாசி விசாகம் அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறமா முருகனோட சிலைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியம் அப்படின்றது சக்கரை பொங்கலா இருக்கலாம், பால் பாயாசம் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரிதான். இல்லையா, ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரை போட்டு அதை மட்டுமாவது நீங்க நெய்வேத்தியமா வச்சு பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வைக்க மறக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நெய் தீபம் போட்டு தான் வழிபாடு செய்யணும். எப்பவும் போலதான் முருகனுக்குரிய ஓம் சரவணப்பவ அப்படின்ற சர்க்கோணம் போட்டு அது மேல 6 மண் விளக்கு வச்சு 6 விளக்குலையும் நெய் ஊற்றி நெய் தீபம் போட்டு முருகனை மனதார வேண்டி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க. முருகனை வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பா
முருகனோட பதிகங்கள் ஏதாவது ஒன்று, வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க. பதிகமெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு முருகனை மனதார வேண்டிக்கோங்க போதும். இந்த மாதிரி நாம் முருகனை வேண்டி காலையிலேயே விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில பேர் அந்த நாள் முழுவதும் சாப்பிடாம இருப்பாங்க. உங்களால் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா தண்ணி மட்டும் நிறையா எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் சாப்பிடாமலாம் ஃபுல் டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சதை பிரசாதமாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். பால் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாலை நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நாம் விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போகும்போது பால் வாங்கிட்டு போங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சால் ரொம்பவே சிறப்பு. நிறைய பேர் அந்த நாளில் பால் குடம் எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊரில் இருக்க கோயிலில் எந்த டைம் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் பால் வாங்கிட்டு போய் அபிஷேகத்தில் கலந்துக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது தானம் பண்ண முயற்சி பண்ணுங்க. தண்ணீர் தானம், நீர்மோர் தானம், விசிறி தானம், அன்னதானம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே திரும்பவும் நீங்கள் முருகனுக்கு வேறு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், டைமண்ட் கற்கண்டா இருக்கலாம், இல்லை 2 வாழைப்பழமாக இருக்கலாம், வெத்தலைப்பாக்கு, இந்த மாதிரி ஏதாவது வச்சு மறுபடியும் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை முடிக்கணும். இந்த மாதிரி நாம் விரதம் இருந்து முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது நாம் நினச்ச வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.